வர வர ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரயோக நாசி மருத்துவத்துல நெருங்கிட்டோம். நாள நம்ம நெருங்கிட்டோம். இந்த யோக தண்டத்த வச்சு இன்னைக்கு நம்ம வலது சுவாசத்த ஓட வைக்கணும். இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை, வலது நாசி ஓட வேணும். வலது நாசி ஓடணும். அப்போ நம்ம யோக தண்டத்தை எப்படி வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம யோக தண்டத்தை பார்த்தீங்கன்னா, இடது அக்குல்ல வச்சு நல்லா வச்சுட்டு, நல்லா அப்படி சாஞ்சு அப்படி உட்கார்ந்தோம்னா, ஒரு 5 நிமிஷத்துல மாறிரும். 5 நிமிஷத்துல மாறிரும். கண்டிப்பா மாறிரும். அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. மாறலன்னா உங்க உடம்புல அவ்வளவு ஒரு அ கழிவுகள், குப்பைகள் நெறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதனால, "ஏங்க குப்பை இருக்குதே தூக்கம் சிரிக்கிறீங்களாய்யா நீங்க? அ குப்பை எல்லாம் போயிருங்க. இந்த குப்பை பாருங்க இதுல வச்சு இப்படி வச்சாலே போயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா சுவாசம் வலது பக்கம் மாறிச்சிருவா மாறிரும். இன்னைக்கே மாறிரும். 4 மணியிலிருந்து 6:30 மணி வரலும் வலது சுவாசம் வேலை செய்யணும் இன்னைக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வலது கால கிழக்கு திசை வச்சு 3 அடி எடுத்து வச்சு நடந்துட்டு, "இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக" அப்படின்னு சொன்னோம்னா சரியா போகும். சரியா போயிரும். சரி. இப்ப நம்ம அப்படியே இது பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூச்ச கவனிக்கலாமே! நம்ம பேச்ச கவனிக்கிறத விட மூச்ச கவனிக்கலாமே! அப்ப நீங்க உம்முன்னு இருங்கய்யா. பேசாம இருங்கய்யா. அப்பதாங்கய்யா நாங்கலாம் மூச்ச கவனிப்போம். சரிங்கம்மா. நான் பேசாம இருந்துடுறேங்கம்மா இன்னைக்கு. உம்முன்னு இருக்க மாட்டேன். சும்மா சிரிச்சா மாரி தான் இருப்பேன். ஆனா கம்முன்னு இருப்பேன். ஏதோ ஒண்ணு சொல்றேனே! அ அதையாவது சொல்லிக்கலாமே! நல்லா கைய வச்சுட்டு, யோக தண்டத்த வச்சுட்டு, நல்ல. இன்னைக்கு நம்ம அ அப்படியே நீங்க மூச்ச கவனிங்க. அப்படியே மூச்ச கவனிங்க. இல்ல 2 நிமிஷம் ஆயிருக்கும். அப்படியே கைய தேய்ச்சு பார்த்துட்டு, இப்ப நம்ம உட்கார்ந்தே முதல்ல நல்ல நம்ம கொஞ்சம் காலங்காத்தால கொஞ்சம் சுறுசுறுப்பாகிக்கலாமே! ஆ இவ்வளவு நாள் சுறுசுறுப்பு இல்லையாங்க ஐயா! இன்னைக்கு தான் சுறுசுறுப்பு ஆகணும் ஐயா! இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆயிக்கலாங்க காலையில. நம்ம நல்லா பாருங்க இப்படி வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏங்கய்யா குத்துறீங்க கைய, இடது கைய. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. இப்ப நல்லா குத்திட்டோம். இருதயம் அப்பான்னு எந்திரிக்க போகுது. இப்போ இப்படி வச்சு கைய தட்டணும். இப்படி வச்சு தட்டணும். 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. இப்படிதான் இருக்கணும் கையி. இப்படி வச்சு தட்டக்கூடாது. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு, இப்ப நம்ம
கை தட்டிட்டோம். வெளிய. அ வெளிய. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்பப்பா! அம்மம்மா! வலிக்குதும்மா! வலிச்சாலும் பரவாயில்லைங்க. நம்ம இடுப்புக்கு கீழ எல்லாமே போயிருங்க. என்னங்கய்யா போயிருமா? ஐயா, தேவையில்லாதெல்லாம் போயிருங்க ஐயா. அப்படிங்களாய்யா? அப்ப நான் அடிச்சுக்கிறேங்க ஐயா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா தேய்ச்சுட்டு, வலிச்சாலும் பரவால்ல அப்படின்னுட்டு, இப்ப பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல இந்த பக்கம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் பாருங்க கையி, விரலு. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. அதுக்கப்புறம் கட்டை விரலு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கப்புறம் மணிக்கட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படி திருப்பிக்கலாங்க. 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10. இந்த பக்கம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆ, 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 அவ்வளவுதான். நல்லா சுறுசுறுப்பாயிட்டோமா? நல்லா சுறுசுறுப்பாயிட்டோம். இப்போ நல்லா இது பண்ணிட்டு, அ அங்கும் இங்கும் அலையாமே அங்கும் இங்கும் அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தம் அருகே அமர்த்தி ஆனந்தம் இங்கே உள்ளது அறியன்பேன் இங்கே உள்ளது அறியன்பேன் இதயம் தோட்டம் சற்குருவே எங்கே எங்கே என்பவரை எங்கே எங்கே என்பவரை இருந்தபடியே இன்பமுற இருந்தபடியே இன்பமுற செங்கை காட்டி அழைக்கின்றேன் செங்கை காட்டி அழைக்கின்றேன் குருவே தவமே பணிகின்றேன் குருவே தவமே பணிகின்றேன் இதுதான் இன்னைக்கு நமக்கு வாழ்த்து. சரிங்களா? இந்த வாழ்த்து இ அப்படியே இருக்கட்டும். இன்றைய நாள் நல்ல நாளாக என்று போட்டு நம்ம பயிற்சிய தொடங்கலாம். அப்படியே எந்திரிச்சு பயிற்சிய தொடங்கலாங்களா? தொடங்கலாங்க ஐயா பயிற்சிய. நம்ம சாதாரணமா தொடங்க பயிற்சி. நம்ம என்ன புதுசாவா ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு என்ன கிழமைங்கய்யா? ஆ இன்னைக்கு என்ன கிழமையா? அடடட! அ இ அதே நெறைய பேருக்கு தெரியுது. அதுக்காக தான் கேட்கிறேன். காலங்காத்தால.
என்ன கிழமை? சனிக்கிழமைங்க ஐயோ! சனிக்கிழமை. நேத்து தான் விளக்கு பூஜை என்னமோ சொல்றேன்னு சொன்னீங்களே அடுத்த வாரத்துக்கு. சனிக்கிழமைங்கய்யா, சனிக்கிழமைங்கய்யா. பரவால்ல. ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. சனிக்கிழமை. ஓடுற மூச்சு, வலது பக்கம் மூச்சு ஓடணும். வலது கால எடுத்து வச்சு கிழக்க பார்த்து 3 அடி எடுத்து நடக்கணும். ஆ? அப்ப ஏதாவது காரியம் நடக்கோணுங்கய்யா. நான் ஒருத்தர இன்னைக்கு போய் பார்க்க போகணுங்கய்யா. வேற ஒரு அ ம் ஆபீஸ்ல வர சொன்னாங்க. ஆபீஸ்ல வர சொன்னாங்களா? எத்தன மணிக்கு வர சொன்னாங்க? அ ஒரு 11 மணிக்கு மேல வர சொன்னாங்க. ஓ! 11 மணிக்கு மேல வர சொன்னாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? என்னங்கய்யா பண்ணணும்? காரியம் போனா நல்லா நடக்கணும். அவரு இருக்கணும். அவரு பாட்டுக்கு லீவ் போட்டுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருவாரு. அப்புறம் நீங்க போயிட்டு கும்பிடு போட்டு தேவடு காத்துட்டு இருக்குது ஓடியாந்துரணும். அதெல்லாம் இருக்காது. எப்படி செய்துட்டு போனா, நீங்க எந்த சுவாசம் அப்ப ஓடுதுன்னு பாருங்க. இப்படி வச்சுட்டு இடது பக்கம் ஃப்ரீயா இருக்கா, வலது பக்கம் ஃப்ரீயா இருக்கான்னு இப்படி பார்த்தீங்கன்னா, சும்மா இப்படி பார்க்கறது இல்ல. மூச்ச விடணும். இப்ப வலது ஃப்ரீயா இருக்குது. அப்போ நம்ம அந்த நேரத்துல 11 மணின்னா வீட்ட விட்டு எப்ப கிளம்புறோமோ அந்த நேரத்துல இப்படி வச்சு பார்த்தோம்ன்னா, மூச்சு எந்த பக்கம் ஓடுதோ அந்த கால எந்த திசை எடுத்து நடக்கச் சொன்னேன்? இடது பக்கம் ஓடுனா வடக்கு திசைய பார்த்து 3 அடி எடுத்து வச்சு நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். வலது ஓடிச்சுன்னா கிழக்க பார்த்து 3 அடி நடக்கணும். அப்படி நடந்துட்டு, நீங்க எந்த திசைக்கு போகணுமோ அந்த திசை போய்க்கோங்க. ஐயா, இடது கால எடுத்து வச்சு வடக்கு திசை பார்த்துட்டு, நான் கிழக்க போகணுங்க ஐயா. பரவால்ல. இடது கால எடுத்து வடக்கு ஒரு 3 அடி நடந்து வச்சுட்டு, அப்புறம் கிழக்கு திரும்பி போயிட்டே இருங்க. போன காரியம் சக்சஸ் ஆகும். போன காரியம் நிறைவேறும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கு நீங்க போய் ஜோசியம் பார்க்கணும், அது பார்க்கணும், இதுக்கு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் சரயோகத்தின் மருத்துவம். சரயோகத்தின் மருத்துவம் ஒரு காரியம் வெற்றி ஆகணும்ன்னா, ஒருத்தர நம்ம பார்க்க போறோம். ஒரு கடன்காரர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த கடன்காரர நம்ம பார்க்க போறோம்ன்னா, அந்த கடன்காரரு அவர் வீட்ல இருக்கணும். வீட்ல இருந்துட்டே, "ஏய் அவன் வர்றான், இல்லன்னு சொல்லிரு." அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரத்திட்ட சொன்னா கூட, நம்ம தலைய கரெக்ட்டா மாத்தி போம்போது, அவர் அப்படி சொல்ல முடியாது. அவர் அப்படி சொல்ல முடியாது. வீட்லயே உட்கார்ந்திருந்தாலும் அவர் இருமுறை ஏங்க இல்லன்னீங்க ஆம்பளை இருமுறாங்க நம்ம கேட்டுறலாம். நம்ம தைரியமா கேட்டுறலாம். அப்ப அவங்க ப்பு என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு, ஆமாங்க இருக்கிறாருங்கன்னு சொல்லிருவாங்க. ஏதோ ஒரு வகையில நமக்கு நம்ம போன காரியம் சக்சஸ் ஆயிரும். அதனால நம்ம சரகளைய பயன்படுத்தி எப்படி நம்ம சுவாசம் போகணுமோ, அந்த பக்கம் சுவாசத்த எடுத்துட்டு நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு வரோம். நல்ல எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி, சிரம் தாழ்த்தி, மண்டியிட்டு, என்னுடைய குருமார்களையும், தங்களையும் வணங்கி, இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவ. செகண்ட் டைம். ஓம். தேர்ட் டைம். ஓம்.
நல்லா கையை தேய்ச்சி பார்த்துக்கிறோம். கையை தேய்ச்சி பார்த்துட்டு இப்ப நம்ம இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் நம்ம முதல்லயே இது பண்ணிட்டோம். இந்த இதை செய்துட்டு இப்ப நம்ம இன்னைக்கு பயிற்சி ஞாயிறு வணக்கம். என்னது ஐயா சனிக்கிழமைங்க இன்னைக்கு? ஏன் ஞாயிறு வணக்கம்னா சூரிய நமஸ்காரம் பேர். ஓ, சூரிய நமஸ்காரமா? ஞாயிறு அண்ண உடனே ஞாயிற்றுக்கிழமையோ என்னமோன்னு நினைச்சிட்டேன். ஒண்ணு இப்படி நம்ம கும்பிட்டோன்னு வைங்க, எல்லாருக்கும் வணக்கம் இப்படி போடணும். என்ன? வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, வணக்கம் அக்கா, இப்படி வணக்கம் சொல்லணும். நம்ம டீச்சரா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? வணக்கம் டீச்சர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். வணக்கம் டீச்சர்னு. வணக்கம் ஆசிரியை, வணக்கம் ஆசிரியை, வணக்கம் ஆசிரியை அப்படின்னு சொல்லணும். வணக்கம் ஐயா, இல்லைன்னா வணக்கம் அம்மா அப்படின்னு. சின்னவங்களா இருந்தாலும் வணக்கம் அம்மா அப்படின்னு நல்லா இப்படி சொன்னோம்னா நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் தோணும். நல்ல எண்ணங்கள் தோணும். நல்லது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம இப்படி பார்த்து வணக்கம் டீச்சர், வணக்கம் சார் இப்படி பண்ணா மோரு சாறு மோர் ஆகி, மோரு கீராகி, கீரு வேறையா மாறி அப்படிதான் மாறிட்டு இருக்குது உலகம். கலியுகத்துல நம்ம குரு, நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசிரியர் பொன்னியவே என்னென்னமோ பண்றாங்க பாவம். அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் கையை நாம இப்படி எடுக்காதனாலதான். ஆசிரியர்களுக்கு முதல்ல நம்ம ஸ்கூல்ல பயிற்சியை கொடுக்கணும். ஆசிரியர்களுக்கு நம்ம முதல்ல பயிற்சியை கொடுக்கணும். பயிற்சியை கொடுத்து அவங்கள நல்லவங்களா மாத்தணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நடைமுறை ஒரு காரணம், உணவு பழக்கங்கள் ஒரு காரணம். உணவு பழக்கங்கள் ஒரு காரணம். இந்த 2 பழக்கங்களையும் மாத்திட்டோம்னா நாடு நாடா இருக்கும், வீடு வீடா இருக்கும். நம்ம ஸ்கூலு ஸ்கூலா இருக்கும். இல்லைன்னா எல்லாமே மாறி. அதனாலங்க நம்ம நல்லா எடுத்து 1 2 3 மூச்சு விட்டுட்டு 3 4 5 6 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. ரெண்டாவது தடவை 1 நமஸ்கார ஆசனம். 2 மூச்சு இழுத்துட்டே பிறை ஆசனம். 3 மூச்சை விட்டு பாத அஷ்டாசனம். 4 அஷ்ட சஞ்சலாசனம். பிரீத் இன், மூச்சு இழுக்கணும். 5 பர்வத ஆசனம். பிரீத் அவுட் பண்ணி இன் பண்றோம். 6 அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். பிரீத் அவுட். 7 பிரீத் இன். 8 பிரீத் அவுட். 9
9. Breathe in. 10. Breathe out. 11. Breathe in. 12. Breathe out. Relax. நல்ல மூச்சு. அப்படியே உட்கார்ந்துங்க. நல்லா உட்கார்ந்து அர்த்த மச்சேந்திராசனம். இப்பதான் நம்ம என்னமே சொல்றோம். சுகர் இருக்குது, சுகர் இருக்குது, சுகர் இருக்குது. அதனால காலை மடக்கி நல்ல வச்சு உங்களுடைய கை முடியலன்றவங்க பாருங்க. நல்லா இப்படி வச்சு நல்லா அழுத்தி நல்லா திரும்பணும். 1, 2 நல்லா நிமிர்ந்து இருக்கணும். நேரா இருக்கணும். சிரிச்சா மாதிரி இருக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப நல்லா திரும்பி அடுத்த கால். நல்லா அடுத்த கால். அத நல்லா அணைச்சு, நல்ல இந்த அணைக்கும்போது உங்களுடைய இந்த புட்டை இருக்கு பாருங்க. நல்லா இது இருக்கணும். 2 புட்டமும் 2மே 2 இப்படி தூக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா அப்படி உட்கார்ந்து நல்லா திரும்பணும். நல்லா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படி செய்தோம்னா சுகர் இல்லை. சுகரு இல்லை. லோ சுகர் ஆயிர போகுதுங்கய்யா. அது நார்மலா வர்றதுங்கய்யா. கணைய இன்சுலினை சுரக்காரி. நீங்க ஊசி எல்லாம் போடக்கூடாது. தொப்புல போட்டு ஊசி ஏத்திட்டு அப்புறம் நம்ம போய் திங்கிறது. இங்க ஊசி போடுறது, இங்க திங்கிறது. என்ன வேணா தின்னுக்கலாமா? அதுக்கு எதுக்கு ஊசி போடணும்? ஊசி போட்டு வாழணுங்கய்யா வாழ்க்கை. அப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கய்யா. வாழ்ந்தா நல்லபடியா வாழணும். சரி, இப்ப நம்ம பயிற்சிக்கு வரலாம். இனி நம்ம பயிற்சிக்கு வரலாம். இந்த ஒரு ஆசனம் இன்னைக்கு போதும். பயிற்சி. இன்னைக்கு என்ன கிழமை? ஐயா, எத்தனை தடவை தாங்கய்யா கேட்பீங்க? சனிக்கிழமை. அவருடைய மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு நல்லா இது பண்ணி ஓம் காகத்வஜாய வித்மகே கர்கசாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். 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 நல்ல வாயை மூடி உமிழ்நீர் மூடி மூச்சு இழுத்துட்டு ஓம் காகத்வஜாய வித்மகே கர்கசாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கர்கசாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கர்கசாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்படி தட்டோணுங்க ஐயா. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு நல்ல சின்முத்திரை வச்சுட்டு
இப்போ உங்க மூச்ச கவனிங்க. மூச்சு மெதுவா சுக பிராணாயாமம் செய்யுங்க. மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்குது கைய தட்டி, இதுல போய் சுக பிராணாயாமம் வேற செய்ய சொல்றீங்களேய்யா! செய்யோணும். மூச்ச நம்ம கரெக்ட்டா அடக்கி பழக்கப்படுத்தோணும். மேல இழுக்கும்போது மூச்சு இழுக்கணும். கீழ வரும்போது மூச்ச விடணும். கழுத்து தாடையோட ஒட்டி வரணும். கழுத்து தாடையோட நல்லா ஒட்டி வரணும். நல்லா மூச்சு எடுத்துட்டு, இப்போ கபாலபாத்தி 2 கையும் அந்த ஆதி முத்ரா வச்சு, மகா முத்ரா வச்சு, தொப்புள் கடியில வச்சுட்டு, மூச்ச வேகமா விடணும். மூச்ச சிரிச்ச முகத்தோட வேகமா விடணும். பாத்து. அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு, இப்ப பஸ்திரிக்கா பாருங்க. மூச்ச வேகமா விடணும். சளி சிந்துற மார, அது மார 10 தடவ. மெதுவா டவுன். இதுல தல கில சுத்திச்சேன்னு வைங்க. பேசாம நின்னு அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு. இப்ப பாருங்க, நாடி சோதனா பண்ணணும். நாடி சோதனா. வர்றவங்களே வரமாட்டோன்றோம். அ சரயோகத்துல சேர்ந்துட்டே நம்ம வரமாட்டோன்றோம். பயிற்சிக்கு வாங்கன்னா, குளிர் அடிக்குது. இழுத்து போத்திட்டு, சும்மா தூங்கிட்டு, அப்புறம் நீங்க சரயம் பண்ணா என்ன? சரம் பண்ணாட்டி என்ன? சரம் பண்றவனும் அப்படித்தான் இருப்பான். சரம் பண்ணாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதனால, ஐயா ஏங்கய்யா எங்களெல்லாம் திட்டுறீங்க? திட்டலைங்க. நம்ம உண்மைய சொல்றோம். இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு. அதனால சரம் அப்படின்றது நம்ம வந்துட்டோம்னா, நம்ம முதல்லயே நான் காச வாங்கிட்டேன். எதுக்கு முதல்லயே காச வாங்குனேன்? சரி காச வாங்குனாலாவது வருவாங்களேன்னுட்டு வாங்குனா,
காச வாங்குனாலும் நாங்க அப்படித்தாங்கய்யா இருப்போம். காசு வாங்கலனாலும் நாங்க அப்படித்தாங்கய்யா இருப்போம். அப்படின்ட்டு இன்னைக்கு பாருங்க, எத்தன பேர் வந்திருக்கிறீங்க? 12 பேர் வந்திருக்கிறீங்க. 64 பேரு நாம இருக்கிறோம். 12 பேரு. கால்வாசி கூட பேர் வரல. என்னய்யா இது? அ வாங்கப்பா, நாளைக்காவது வாங்கப்பா எல்லாரும். வந்து நம்ம உடம்ப முதல்ல பக்குவம் பண்ணணும். உடம்ப பக்குவமா தாங்கய்யா வச்சுக்கிறோம். அதனால தாங்கய்யா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். உடம்பு பக்குவமா இருக்கட்டும்ன்னுட்டு. இழுத்து போட்டு தூங்குனீங்கன்னா உடம்பெல்லாம் பக்குவமா இருக்காது. பறந்து போயிரும். சீக்கிரம் பறந்து போயிரும். அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏங்கய்யா மார்கழி மாசம், கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்க நம்ம பெரியவங்க. கார்த்திகையிலயும், மார்கழியிலயும் குளிர் அடிக்கும். அந்த குளிர நீ இழுத்து போட்டு தூங்காதடா கண்ணா! பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஓசோன் காற்று படத்துல கவனி. உனக்கு சளி பிடிக்காது. தல பாரம் வராது. தலைவலி வராது. காய்ச்சல் வராது. ஒண்ணுமே வராது. நீ நல்லா இருப்ப. சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க. நம்ம அத கேட்கிறோமா? போ! நீ அந்த காலத்திலேயே பேசிட்டு இரு. இந்த காலம் என்ன காலம்? கலியுக காலம். நீ சொன்னா நாங்க கேட்போமா? நாங்கல்லாம் கேட்க மாட்டோம். அப்படின்னுட்டு, சரி என்னமோ இருக்கட்டும். இப்போ நாடி சோதனை. மூச்ச நல்லா இழுத்து, இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம் வேகமா விடணும். 10 தடவ. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு. இப்ப என்னங்கய்யா இப்போ? நீங்க சொல்லப் போறீங்க. இடதுல எடுத்து இடதுலயே உடன்னு சொல்லப் போறீங்க. வலதுல எடுத்து வலதுலயே உடன்னு சொல்லப் போறீங்க. ஆமா. நேத்தைக்கு சொன்னோம். எல்லாமே அதேதான். நேத்தைக்கு சொன்னத தான் யார் யார் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நல்லா இழுத்து, ஐயா சளி பிடிச்சவங்களும், லோ பிபி இருக்கிறவங்களும் இத கண்டிப்பா செய்யக்கூடாது. மத்தவங்க செய்யலாம். கர்ப்பஸ்திரீகளும் செய்யக்கூடாது. நல்லா வச்சுட்டு இப்போ இடத அடைச்சுட்டு, இடத பாரு இப்படி தான் அடைக்கணும். இந்த விரல்ல தான் அடைக்கணும். மோதிர விரலு, சுண்ட விரல். அடைச்சு 10 நல்லா மூச்சு இழுத்து விட்டு, இப்ப நல்ல நல்ல ஏப்பம் விக்கல் எடுத்து ஆ, 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 ஆ. நல்லா தொடச்சு, தொண்டைய நல்லா இது மார 10, 10 தடவ செய்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. வயித்து தொந்தி எல்லாம் வராது. நல்லா இப்படி வச்சுட்டு, நல்லா இருமணும். பத்து 10 தடவ நல்லா இருமிட்டு, நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு,
இப்ப நாடி சுத்தி பிராணாயாமம் செய்றீங்க. 10 கவுண்ட் இழுக்கிறீங்க, 20 கவுண்ட் ஸ்டாப் பண்றீங்க, 20 வெளிய விடுறீங்க, 5 கவுண்ட் ஸ்டாப் பண்றீங்க, 10 இழுக்கிறீங்க, 20 ஸ்டாப் பண்றீங்க, 20 வெளிய விடுறீங்க, 5 ஸ்டாப். இது ஒரு சுத்து. அது மார நீங்களா செய்யுங்க ஐயா. நமக்கு கொஞ்சம் வந்துர்றேன். ஒரு 5 நிமிஷம். நான் வந்துர்றேன். நான் இருக்கிற கண்ண மூடி அப்படியே மூச்சு நம்ம இழுக்கணும். 10 கவுண்ட் இழுக்கணும். 20 ஸ்டாப் பண்ணணும். 20 வெளிய விடணும். நல்ல "ஏடா ஆளக் காணோமே, ஓடிட்டாரே" அப்படின்னு நினைச்சிராதீங்க. மோட்டர் போட்டு வாங்க. தண்ணி இல்லன்னாங்க. மோட்டர் போட்டுட்டு வாங்க. இப்ப நம்ம நல்ல மூச்ச நல்லா நாடி சுத்தி பிராணாயாமம். இது என்ன சுத்தி? நாடி சுத்தி பிராணாயாமம். நாடிய சுத்தம் பண்ணக்கூடிய பிராணாயாமம் தான் நாடி சுத்தி பிராணாயாமம்ன்னு நம்ம சொல்றோம். அந்த நாடி சுத்தி பிராணாயாமத்த நம்ம முறையா, பக்குவமா, நல்லா கரெக்ட்டா செய்யணும். இல்லன்னு வையுங்க, நம்ம இதுல இழுத்துட்டு, இதுல விடுறதா, இதுல விடுறதான்னு தெரியாம, இதுலயே விட்டுட்டோன்னு வையுங்க, அது வம்பா போயிரும்.
அது வம்பா போயிரும். அப்படி நாம செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்யக்கூடாது. அதனால நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு முத்திரைகளையும் பார்த்தோம். ஒவ்வொரு முத்திரைகளையும் நாம பார்த்தோம். இப்போ இது சின்முத்திரா அப்படின்னு சொன்னோம். இது சின்முத்திரைன்னு சொன்னோம். இதுக்கப்புறம் அடுத்த விரல் இது வந்து ஆகாய முத்திரை. இது ஆகாய முத்திரை. இது நிலமுத்திரை. இது நீர் முத்திரை. இது நீர் முத்திரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, இப்படி வச்சா கம்மியாகும். தண்ணி வந்து கம்மியாகும். உடம்புல நீர் சத்து அதிகமா இருக்கிறவங்கலாம் இப்படி செய்யும். இது திரிசூல் முத்திரை. இது திரிசூல் முத்திரை. அதுக்கு அடுத்தது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய முத்திரை. இது இதுக்கு அடுத்தது. இந்த சுண்ட விரலுக்கு அடுத்த விரல் அப்படி நிலம் மோதிர விரல் அப்படி மடக்குனீங்கன்னா, அ சூரிய முத்திரை. அதுக்கு அடுத்த விரல் மொத்தனா சூன்ய முத்திரை. அதுக்கு அடுத்த விரல் நடுவிரல மடக்குனா சூன்ய முத்திரை. அதுக்கு அடுத்த விரல் மடக்குனா வாயு முத்திரை. அது கட்ட விரல மடக்க முடியாது. மடக்கலாம். அதுல ஒண்ணும் இல்ல. இந்த இதுதான் இப்படிதான் செய்யணும். இப்போ இந்த 2 விரல இப்படி வச்சோம்ன்னா, ஆன முத்திரை. இது ஆன முத்திரை. நுரையீரல் நல்லா பலப்படும். நுரையீரல் நல்லா பலப்படும். அதுக்கப்புறம் இந்த 2 விரல். இப்ப இந்த 2 விரல்ல கேப் இருக்குல்ல. இந்த 2 விரல் இப்படி வச்சா, இது பிராண முத்திரை. இதுதான் பிராண முத்திரை. பிராணன் நம்ம உடம்புல எவ்வளவு தூரம் இழுக்கணுமோ, அவ்வளவு தூரம். இந்த முதல்ல ஒவ்வொன்னா பார்த்தோம். இப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்காக நம்ம சொல்றோம். அ இது வந்து இருதய முத்திரை. இது இருதய முத்திரை. தான முத்திரைன்னு சொல்லலாம். இது பிராண முத்திரை. இது ஆன முத்திரை. இது பிராண முத்திரை. சரிங்களா? இத இனி நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல ஆழ்ந்த மூச்சு. நல்லா செய்யுங்க. அவசரம் இல்லாம செய்யுங்க. 10 நிமிஷம் தாராளமா செய்யுங்க. நல்லா மூச்சு இழுக்கணும். 10 எண்ணிக்கை இழுக்கணும். 20 எண்ணிக்கை அப்படியே அடக்கி வைக்கணும். 20 எண்ணிக்கை மெதுவா வெளிய விடணும். நல்லா வேகமா எழுத இப்படி கண்டிப்பா செய்யக்கூடாது. கண்டிப்பா செய்யவே கூடாது. நீங்க இழுக்கிற மூச்சு காத்து உங்களுக்கே கேட்கக்கூடாது. உங்களுக்கே கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப மெதுவா இழுக்கணும். மெதுவா வெளிய விடணும். அப்போ நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஓம் हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् ॐ
அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். இப்ப நீங்க நல்லா மூச்சை இழுத்து இடது பக்கமா விட்டு முடிச்சுக்கோங்க. இடது பக்கமா விட்டு முடிச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? நாடி சுத்தி என்கின்ற பிராணாயாமத்தை பண்ணோம். அது பெரியவங்கலாம் வேற மாரி சொல்லுவாங்க. ஏறுதல் பூரகம் இருட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ரேசகம் 34 அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம ஒரு 10 10 10 10 அப்புறம் 5 5 5 5 கூட்டிக்கலாம். அதனால என்னடா இந்த ஐயா எதையுமே சொல்லி தர மாட்டாரு. நம்ம போடுற பதிவுகள நல்லா படிங்க. அத தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பயிற்சியா நம்ம பார்த்துட்டே வரணும். இப்ப நம்ம அ அந்த இதுல வந்து எதைய சாப்பிட்டா என்ன, எத எப்படி போடணும்லாம் சொல்லியிருக்கிறோம். சரயோகத்துல சரயோகத்துல அந்த தலைவலி வந்தா என்ன பண்ணணும்? இப்ப காரியமெல்லாம் எடுத்து எல்லா காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வைங்களேன். எல்லா காரியம் சக்சஸ் ஆகணும். இப்போ நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்கிறோம். ஒரு கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸ் ஜெயிக்கணும். இன்னைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. அப்ப நாம போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மேல ஏறுறீங்க. அந்த உங்களுக்கு கூப்பிடுறாங்க. ஜட்ஜ் கூப்பிடுறாருன்னு வைங்க. மேல ஏறுறேன்னு வைங்க. அந்த எந்த நாடியில சுவாசம் போகுதோ, அந்த கால மேல எடுத்து வச்சு போய் வாதாடுனீங்கன்னா, உங்க காரியம் ஜெயிச்சிரும். உங்க காரியம் ஜெயிச்சிரும். அது இடது ஓடுதா, வலது ஓடுதா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். எது ஓடுனாலும் சரி, வலது தான் ஓடணுமே! வலது கால தானே எடுத்து வைக்கணும். நல்லபடியான்னு சொல்லிட்டு, வலது கால எடுத்து வச்சீங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு நம்ம அவ்வளவுதான். அதுல ஜெயிக்க முடியாது. எந்த நாசி ஓடுதோ, அந்த நாசிய தான் பயன்படுத்தணும். அந்த நாசிய தான் பயன்படுத்தணும். ஒரு வேலை ஒரு புது வேலை ஆரம்பிக்கிறோம், தொடங்கப் போறோம். அதுக்கு எந்த நாசி ஓடணும்? அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான். எந்த சுவாசம் ஓடுதோ, அந்த கால எடுத்து மேல வச்சு, இதுக்கு தகுந்த மாரி நம்ம ஆரம்பிச்சால், நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. ஒருத்தர் நம்மகிட்ட வாதாடுறாருன்னு வைங்க. வாதாடும்போது நமக்கு எந்த சுவாசம் ஓடுதுன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்தா மார எதிர நின்னு நம்ம பேசணும். இப்போ வலது பக்கம் மூச்சு ஓடுதுன்னா, நமக்கு ஏன் நின்னு
அந்த கொஞ்சம் அப்படி தள்ளி வலது பக்கம் நின்னா மாரி நம்ம நின்னு பேசணும்னா, அவர் ஒண்ணும் நம்மள பண்ண முடியாது. கரெக்ட்டா ஆயிரும். கொஞ்சம் இடது பக்கம் ஓடுது அப்படின்னு வைங்களேன், நம்ம பேசுறோன்னு வைங்க, ஆ இப்ப எங்காவது போகணும் அப்படின்னு சொன்னா, எ தூரமா பயணம் போகணும். தூரமா தெற்கு திசை பார்த்து நீங்க போகணும். இடது சுவாசம் ஓடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இடது கால வடக்கு திசை பார்த்து 3 அடி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க திரும்பி தெற்கு திசை பார்த்து போகலாம். எடுத்த உடனேயே தெற்கு திசைய பார்த்து நீங்க சரம் பார்க்காம போகக்கூடாது. ரொம்ப தூரம் பயணம் போறவங்க, இந்த டூர் எல்லாம் போகும்போது இது எல்லாம் கவனமா வச்சுட்டு போகணும். டூர் போகும்போது நம்ம இது நம்ம டூர் கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, ரயில்ல சரி, ஆகாயத்திலயும் சரி, ஆகாய விமானம் போனாலும் சரி. ஓம் பூர்புவஸ்ஸ சட்சபிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकम् इव बन्धनात् इमृत्यो முக்ஷியமாம்ருதாத் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாடிட்டே சொல்லிட்டே போனோம்னா, நம்ம எப்படி போறோமோ அப்படியே வீட்டுக்கு வரலாம். எந்த ஒரு தடையும் இல்லை. எந்த ஒரு தடையும் இல்லை. அதனால நம்ம இது மாரி தான் செய்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. இப்ப நமக்கு காய்ச்சல் வருது, தலைவலி இருக்குது. ஆ ஏதோ ஒண்ணு உடனே கேஸ் புடிச்சுக்கிச்சு. அந்த நேரத்துல நீங்க மருந்து மருந்தா எப்படி மாத்துறது? நான் ஏற்கனவே சொன்னேன் பஞ்ச வச்சுக்கோன்னு. நீங்க அந்த சுளுக்கு புடிச்சிருச்சப்பா, திடீர்னு சுளுக்கு புடிச்சிச்சு. இப்படி பார்க்குறீங்க. எந்த சுவாசம் ஓடுதோ அதை அடைச்சிறணும். எந்த சுவாசம் ஓடலையோ அதைய ஓட வைக்கணும். ஓட வச்சீங்கன்னா, சுளுக்கு படுக்குன்னு நல்லாயிரும். கேஸு சடுக்குன்னு நல்லாயிரும். ஜீரணம் நல்லா இருக்கும். அதனால எது ஓடுதோ அதை அடைக்கணும். எது ஓடலையோ அதைய ஓட வைக்கணும். ஓட வச்சா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு சரம் நம்ம முடிச்சோம். ஓகே. இப்ப நம்ம நல்ல மூச்ச நல்லா எடுத்து பிராமரி செய்துட்டு முடிச்சுக்கலாம். பிராமரி செய்துட்டு நாக்க உள்நாக்க தொட ட்ரை பண்ணணும். காயி நல்லா மூச்சு இழுக்கணும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல வச்சு இப்படிதான் வைக்கணும். இப்படி வச்சுட்டு ம், ம், ஆம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? நாக்க மடக்கி சிரிச்சா மாரி இருக்கணும். ம், 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 ம். நல்ல சாந்தி ஆசனம் வந்துடுறேன்.
உங்க பேர் நல்ல 3 தடவ சொல்லிக்கிறீங்க. நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நானாக இருந்து என்னுடைய உடல், மன, உயிர், எண்ண அலைகளின் ஆற்றலை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல முழுமையான, தளர்வான, மகிழ்வான, ஆனந்தமான ஓய்வு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சரத்தை பற்றியும், ஆசனத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டேன். சரயோகம் என்றால் என்ன? எப்படி எந்த காரியங்களை சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன். அதனால் இனி நான் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். கலியுகம் என்ன? கலியுகம் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. கலியுகத்தை நான் ஜெயித்து விடுவேன். ஏனென்றால் என்னுடைய ஆற்றல் எனக்கு இருக்கின்றது. நல்ல ஆற்றல், நல்ல நேர்மறையான எண்ணங்கள். அதனால் என்னுடைய லட்சியத்தில் நான் முழு வெற்றியடைந்து, நான் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு லட்சியத்தை வெற்றி கொள்வேன். இதுவே என்னுடைய லட்சியம். இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கின்றேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்ப ஷேக் பண்ணி இன்னைக்கு சனிக்கிழமை அவருடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா நீலரஞ்சித சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே இந்த கோட்டச்சாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ லிஸ்ட் எடுத்துருங்க ஐயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். ஐயா நித்யானந்தா இருந்தாலும் யார் இருக்கீங்களோ அவங்க எடுங்க. ஏன்னா 12 பேர் வந்தா நம்ம 64 பேருக்கு 12 பேர் வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுக்கு காசு நமக்கு பெருசு இல்லன்னு நம்ம ஏற்கனவே சொல்றோம். உடம்பு தான் பெருசு. இழுத்து போட்டு தூங்கிட்டு இருந்தா இல்லையா, ஒரு சிலர் முக்கியமான வேலை காரியங்களுக்கு போயிருக்கலாம். அவங்கள நான் சொல்லல, குறை சொல்லல. எனக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. உடம்பு சரியில்லாததாங்கய்யா இங்க வரணும். உடம்பு சரியில்லாத போது தான் இங்க வரணும். காரியம் வெற்றி அடையணுமா, இங்க வந்து நம்ம பயிற்சிகள் செய்ய கண்டிப்பா காரியம் வெற்றி அடையணும். காரியம் வெற்றி அடையல, காரியம் வெற்றி அடையல. நம்ம 2, 3 நாள் யோகா செஞ்சுட்டு, நான் போன காரியம் சரியாகல அப்படின்னு சொல்லி இத விட்டுறக்கூடாது. காரியம் சரியாகலன்னா, சரியாகிற வரை நம்ம செய்யணும். கண்டிப்பா நான் தான் என்ன சொன்னேன், 48 நாள்ல கண்டிப்பா நீங்க செய்யுங்க சரியாயிரும்ன்னு சொல்லியிருக்கேன். 48 நாள் எங்க வந்தீங்க? வரவே மாட்டேன்றீங்க. அப்புறம் வந்து சரயோகம் சரியில்ல. சரயோகத்துக்கு போட்டா அவர் ஒண்ணும் சொல்லிக் குடுக்கலன்னு நம்ம பேர்ல குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்ப அப்படியே எந்திரிச்சு, நல்லா கைய தட்டி சிரிச்சுட்டு முடிச்சுக்கலாம். அப்படியே எந்திரிச்சு, நல்லா ஜம்ப் பண்ணியே சிரிக்கலாங்க ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம்.